ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன கான்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஓகே, உங்களுக்கு வந்துட்டு நம்ம குக் பண்ணி காட்டலாம், ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் வீடியோ போட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு ப்ரௌனி தான் உங்களுக்கு செஞ்சு நான் காட்ட போறேன் வித் மில்லட் ஃப்ளார். ஸோ இது வந்து ராகில நான் பண்ணியிருக்கேன். ராகில பண்ணது பயங்கர டேஸ்டா வந்தது, சூப்பரா இருந்துச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்தேன், எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என் பாட்டி விரும்பி சாப்பிட்டாங்க. எனக்கு எப்பெல்லாம் ஸ்வீட் கிரேவிங் இருக்கோ அப்பெல்லாம் அதை செஞ்சு சாப்பிட்டது உண்டு. ஸோ அதையும் உங்களுக்கு நான் காட்டக்கூடாது, அது ஒர்க் அவுட் ஆன ஒரு ரெசிபி எனக்கு. ஸோ அதனால அதையும் உங்களுக்கு காட்டிடலாமேன்னு சொல்லி தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். பட் நான் யூஸ்வலி ராகி வச்சு செஞ்சது, இன்னைக்கு மில்லட் ஃப்ளார் வச்சு புதுசா ட்ரை பண்றேன். அது மட்டும்தான் வந்துட்டு புதுசு. மற்ற ப்ராசஸ் எல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த மில்லட் ஃப்ளார் என்ன என்ன பர்டிகுலர் ரைஸ்ல நீங்க செஞ்சீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை. நான் எல்லாத்தையும் ஒரு கலவையா தான் போட்டு ஒரு பவுடர் மாதிரி அரைச்சு வச்சிருப்பேன் வீட்டுல. நாங்க அதை எப்படி செஞ்சோன்ற அந்த வீடியோ லிங்கையுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். என் பாட்டி ஆக்சுவலி அதை நற்குணங்கள்லாம் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்க அதை கூட பார்த்துக்கலாம், அது எப்படி அரைச்சு வைக்கணுன்றது. உடம்புக்கு ரொம்பவே நல்லது அது. ஸோ அதை நீங்க மறக்காம அரைச்சு வச்சுக்கோங்க. அது இருந்துச்சுன்னா இந்த மாதிரியான டெசர்ட்ஸ்லாம் கூட நம்ம செஞ்சு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ வித்தவுட் கெட்டிங் எனி டிலே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. இன்னைக்கு நாள் பார்க்க கொஞ்சம் டல்லா இருக்கேன்ல. டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. எஸ், எனக்கு கொஞ்சம் லைட்டா உடம்பு சரியில்லை. அதனால நான் வந்துட்டு இதுவா தான் ஆஃப் மூட்லயே தான் இருக்கேன். நான் எனக்கு ஒரு கண்டினியூட்டியே வரல பேசுறதுக்கு. எப்ப சல 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 சலன்னு பேசிட்டே இருப்பேன். இன்னைக்கு எனக்கு ஒரு கண்டினியூஷனே வரல. நிறைய ரீடேக் போயிட்டே இருக்கு. இப்போ கூட ஒரு கண்டினியூட்டியே வரல. இட்ஸ் ஓகே, இட் ஹேப்பன்ஸ். லொகேஷன் சேஞ்ச். நான் இப்போ வந்துட்டு எங்க வீட்டோட கிச்சன்ல இருக்கேன். இப்போ நம்ம இங்க இருந்து தான் சமைக்க போறோம். எல்லாத்தையும் அங்க கொண்டு போயிட்டு கொண்டு வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். அதனால எங்க பாட்டி வந்துட்டு நீங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்துட்டு நான் நாடகம் பார்க்கணும், இங்கெல்லாம் பண்ணாத அப்படின்னு சொன்னாங்க. பட் இது எப்படி நான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போனாங்க, நீங்க போங்கன்னு கன்வின்ஸ் பண்ணி கையில போன் கொடுத்து அனுப்பிச்சிருக்கேன். ஸோ அவங்க யூடியூப்ல ஜாலியா வீடியோ பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ நமக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நம்ம இப்போ வந்துட்டு குக் பண்ணலாம். ஸோ வாங்க, உங்களுக்கு நான் இன்கிரீடியன்ஸ்லாம் ஒன்னொன்னா சொல்றேன், என்னென்ன இருக்கு அப்படின்றத காட்டுறேன். இந்த ப்ரௌனி செய்யறதுக்கு நம்மளுக்கு மொத்தம் 8 பொருள் தேவைப்படுது, சரியா? ஸோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காட்ட போறது இந்த பட்டர், அன்சால்டட் பட்டர், ஓகேயா? அண்ட் எஷீஸோட கொக்கோ பவுடர். இது எவ்வளவு மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் போடணும் அப்படிங்கறத நான் இங்க செய்யும் போது நான் போடுவேன் இல்லையா, அப்போ உங்களுக்கு தெரிய வந்துடும், நான் அப்போ சொல்றேன். பட் இப்போதைக்கு இன்கிரீடியன்ஸ் மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ பட்டர், எஷீஸோட கொக்கோ பவுடர், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா. இது நீங்க ஸ்விக்கி, ஜெப்டோ, இன்ஸ்டமார்ட் இதெல்லாம் போட்டீங்கன்னா பேக்கிங் பவுடர் வரும். எதனா ஒரு பிராண்ட்ல வாங்கிக்கோங்க. நான் இது வச்சிருக்கேன். இட் ஒர்க்ஸ் ஃபைன் ஒன்லி, ஸோ நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறமா நாட்டு சக்கரை, டார்க் சாக்லேட், இது கண்டிப்பா வேணுங்க. ஸோ டார்க் சாக்லேட் வாங்கிக்கோங்க. வெண்ணிலா எசன்ஸ். அடுத்து முட்டை. முட்டை வந்துட்டு 2 போடணும். ஆனா வீட்டுல இன்னைக்கு வந்து 1 தான் இருக்கு. இப்போ கடைக்கு போய் வாங்கிட்டு வரதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஸோ வேண்டாம், நான் இன்னைக்கு ஒரு முட்டையை போட்டு தான் செய்ய போறேன். பட் ஆக்சுவலி நீங்க வந்துட்டு 2 முட்டை போடணும். இன்னைக்கு நான் செய்ய போற மெஷர்மெண்ட்ஸ், ஓகே? அண்ட் ஃபைனலி நீங்க யூஸ் பண்ண போற ராகி ஃப்ளார் ஆர் இப்போ நான் இன்னைக்கு யூஸ் பண்ண போற அந்த மில்லட் ஃப்ளார் எடுக்கணும். அண்ட் ப்ரௌனி செய்யறதுக்கு ரொம்ப முக்கியமான 2 பொருள் இருக்கு. ஒன்று வந்துட்டு இந்த வீங் மிஷின் ஒன்று இருக்கணும் கண்டிப்பா. அண்ட் ஆல்சோ விஸ்க் பண்றதுக்கு உங்களுக்கு வாட்டமா இருக்குதுன்னா ஒரு விஸ்க் வாங்கி வச்சுக்கோங்க. என்கிட்ட ஒரு குட்டியா இருக்கும், அது எனக்கு ஓகே தான். பட் இந்த ஸ்பேச்சுலா அந்த மாதிரிலாம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ண ஈஸியா இருக்கும். லைக் அந்த கட்டி கட்டியா இல்லாம இருந்தா ப்ரௌனியோட டெக்ஸ்சர் சூப்பரா வரும். ஸோ அந்த மாதிரி இருந்தா வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஒரு கிளாஸ் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 100 grams ஆஃப் பட்டர் எடுத்துக்கோங்க. 1 or 2 grams முன்ன பின்ன இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்ல. அகைன் மோட வந்து 0ல வச்சுட்டு 150 grams ஆஃப் டார்க் சாக்லேட் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் யூஸ் பண்ண போற மில்லட் ஃப்ளார் ஒரு 100 grams எடுத்துக்கிறேன். நீங்க ராகில பண்றீங்கன்னா கூட அதையும் அதே குவான்டிட்டில எடுத்தீங்கன்னா ஓகே தான். அது கூடவே கொக்கோ பவுடர் 20 grams எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே ராவா எடுக்காம நல்லா ஜல்லிச்சுட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிக் பிக் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே இருக்காது. இப்போ பட்டர் அண்ட் சாக்லேட்டை நீங்க டபுள் பாயிலிங் மெத்தட்ல பண்ண போறீங்க. அது பண்றது ரொம்பவே ஈஸி. பாத்திரத்துல தண்ணி ஊத்தி ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கொதிக்க விட்டுருங்க. அதுக்குள்ள கிளாஸ்லயோ இல்ல ஒரு ஸ்டீல் பாத்திரத்திலயோ பட்டரையும் சாக்லேட்டையும் போட்டு மெல்ட் பண்ண விடுங்க. இப்போ மிக்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? 2 முட்டையை உடைச்சு ஊத்திக்கோங்க. என்கிட்ட ஒரு முட்டை தான் இருக்கு, அதனால நான் ஒரு முட்டை தான் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஆஃப் வெனிலா எசன்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையுமே நல்லா விஸ்க் பண்ணுங்க. இப்போ ஒரு 100 grams ஆஃப் நாட்டு சர்க்கரையை இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, நாட்டு சக்கரை எல்லாம் போட்டு அந்த எக் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அது கூட நம்ம டபுள் பாயில் மெத்தட்ல பண்ணோம்ல, அதை வந்துட்டு இதுல வந்துட்டு சேர்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த சர்க்கரையை நல்லா திட்டு திட்டா இல்லாம நல்லா பீட் பண்ணுங்க.
அப்பதான் அது இதுவாகும். வேணா நீங்க ஜல்லிச்சுட்டு கூட பண்ணலாம். அப்போ வந்துட்டு அந்த பெரிய பெரிய இதெல்லாம் வந்துட்டு இருக்காது. ஸோ ஃபைன் பவுடர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கூட பண்ணலாம். இப்போ வந்துட்டு டபுள் மெல்ட் பண்ண சுடுது. டபுள் பாயில் மெத்தட்ல பண்ணி ஈட் பண்ணி வச்சிருக்க இந்த பட்டர் அண்ட் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். See, I'm gonna add it. ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபுல்லாக அதை வழிச்சு ஊற்றிடலாம். ஏன் நம்ம வந்துட்டு கரெக்டான மெத்தட்ல எடுத்திருக்கோம். ஸோ வந்துட்டு ஆப்வியஸாவே இதை நீங்க வந்துட்டு நல்ல லாஸ்ட் வரைக்கும் இது பண்ணணும். நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்தா கூட பரவாயில்ல, இதை ஒட்டிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி விட்டுடலாம். நம்ம வந்துட்டு கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல எடுத்திருக்கோம். ஸோ அப்படி நல்லா ஃபுல்லாவே இது பண்ணி எடுத்துருங்க. இப்போது நீங்க என்ன பண்ணணும்னா நல்லா மிக்ஸ் பண்ணணும். அது ஃபுல்லா ஒண்ணுத்தோட ஒண்ணு பிளெண்ட் ஆகுற அளவுக்கு நீங்க மிக்ஸ் பண்ணணும். இப்போ இது கூட நான் ஜலிச்சு வச்சிருக்க நான் யூஸ் பண்ண போற மில்லட் ஃபிளாரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே ஜலிச்சு வச்சிருக்க கோகோ பவுடர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். Along with 1 spoon of baking powder கூட I'm gonna add. இப்போ வந்து நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ண போறோம். இதை மிக்ஸ் பண்றது தாங்க பெரிய பெரிய டாஸ்க். கை வலிக்கும். அந்த விஸ்க் பண்ற மிஷின் ஒன்று இருக்கும், அது இருந்துச்சுன்னு வைங்களேன், இந்த வேலையெல்லாம் ஈஸியா முடிச்சிடலாம். அது ஒன்று வாங்கணும். இது ரொம்ப கஷ்டம். அது நல்லா நம்ம பீட் பண்ண வச்சுக்கோங்களேன், ஒழுங்காவே வராது, டெக்ஸ்சரே ஒழுங்கா வராது. இந்த கேக் இந்த மாதிரி ப்ரௌனிஸ் இந்த ஐட்டமை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த அளவுக்கு விஸ்க் பண்ணி பிளெண்ட் பண்ணி பண்றீங்களோ அப்பதான் அது நல்லா வரும். முடியல, கை வலிக்குது. ஆக்சுவலி நல்லா மிக்ஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் எனக்கு கிடைச்சிடும். சி, தெரியுதா? அந்த ப்ரௌனி கலர் டெக்ஸ்சர் வந்துடும். ஸ்மெல்லே பயங்கரமா இருக்கும். இப்போ நீங்க இதை வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சம் கூட திட்டு திட்டாவே உங்களுக்கு தெரியக்கூடாது. நீங்க பிளெண்ட் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஓகே, இது நல்லா தான் பிளெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே. இல்லை இன்னும் கொஞ்சம் பண்ணுன்னா சோம்பேறித்தனம் படாம பண்ணுங்க, அப்பதான் அது நல்லா பெர்ஃபெக்டா வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அவனை ப்ரீ ஹீட் பண்ண போறோம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அவன் ஆர் ஓடிஜி வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரீ ஹீட் பண்ண போறோம். இது வந்து நம்ம 10 மினிட்ஸ்ல செட் பண்ணிட்டோம். ஸோ இதெல்லாம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். ஆக்சுவலி நம்ம மிஷின் வந்துட்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போதெல்லாம் கன்சிஸ்டன்சி எப்படி வரும்னா தண்ணி மாதிரி வரும், லைக் கொஞ்சம் லிக்விடியா வரணும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா கட்டி கட்டியா இருக்கு. என்ன தப்பு பண்ணன்னு தெரியல. ஐயோ, இதுக்கு நான் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன் தெரியுமா இது வாங்கி பண்றதுக்கு. என்னத்த அதிகமா போட்டேன்னு தெரியல. லாஸ்ட் டைம் போட்டதான் போட்டேன், ஆனா ஏன் இப்படி ஆச்சுன்னு தெரியலையே. அப்பதான் அது நல்லா பெர்ஃபெக்டா வரும். அப்பதான் அது நல்லா பெர்ஃபெக்டா வரும். அப்பதான் அது நல்லா பெர்ஃபெக்டா வரும். பாருங்க கைஸ், இது பார்க்க வேற என்னமோ மாதிரி இருக்கு. எப்படி ஆகுதுன்னு பாப்போம். ஆக்சுவலி இந்த மாதிரி அது வரக்கூடாது. நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, எதுக்கும் நம்ம வச்சு பார்ப்போம். டேஸ்ட் நல்லா இருந்தா போதும், டெக்ஸ்சர் வச்சு என்ன பண்ண போறோம் அப்படி சொல்லிதான் மனசு தேத்திக்கணும். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? ஓடிஜி ப்ரீ ஹீட் ஆயிட்டு இருக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு. அது கூட என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி 10 எடுத்துக்கிறேன். என்கிட்ட இந்த ஒரு 10 தான் இருக்கு. ஆக்சுவலி ப்ரௌனிக்லாம் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் ப்ராடான இது வச்சிங்கன்னா மேல இருக்க சர்ஃபேஸ் வேகாது, கீழே இருக்கிறது மட்டும் தான் வேகும். ஏன்னா லாஸ்ட் டைம்ல அது ஃபுல்லா ஊத்திட்டு மேலே வேகலன்னு டைமர் செட் பண்ணி கீழே இருக்க பார்ட் ஃபுல்லா ஹார்ட் ஆயிடுச்சு. டேஸ்ட் சூப்பரா இருந்தது, ஆனா ஹார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ எனக்கு என்னன்னா இல்லை இன்னைக்கு நம்ம வந்து பாதி ஊற்றி பார்க்கலாம் எப்படி ஆகுதுன்னு. இப்போ ப்ரௌனி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ பிரெத் இருக்கிற மாதிரியான டின் நீங்கள் வாங்கக்கூடாது. நல்லா கொஞ்சம் ஃப்ளாட் சர்ஃபேஸா, பிரெத் கம்மியா அந்த மாதிரி தான் வாங்கணும் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம வந்து லைட்டாக பட்டரை தடவிட்டு நம்ம வச்சிருந்த ஃபில்லிங் வந்துட்டு இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிடலாம். இந்த டின்ல வந்துட்டு லைட்டாக நான் பட்டர் தடவி வச்சுட்டேன். அதை நல்லா ஹாஃப் வரைக்கும் தான் போட்டிருக்கேன், பிகாஸ் மேலே வேகாதுன்னு. அது வரைக்கும் போட்டு நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஈவனா இருக்க மாதிரி நல்லா இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அது நல்லா ப்ரீ ஹீட் பண்ணியாச்சு. அதில் இந்த டின்னை நான் வைக்கிறேன். 180 டிகிரியில வச்சுட்டேன் அண்ட் 20 மினிட்ஸ் இதை நான் விட போறேன். இப்போ டைமர் செட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, இப்போ அது வந்துட்டு முடிய போகுது. 3, 2, 1. இப்போ நம்ம வந்துட்டு அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கே பயமா இருக்கு, எடுக்கிறதுதான் தலைவலி. ஆக்சுவலி அவ்வளோ மோசமாலாம் இல்லை, குட்டு தான். பட் டெக்ஸ்சர் மட்டும் நான் என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஆக்சுவலி ரொம்ப உதிரியா அந்த மாதிரிலாம் இல்லை, உதிரல. அது கொஞ்சம் ஸ்டிஃபா அப்படிதான் இருக்கு. நான் சாப்பிட்றதுக்கு ஈஸியா இருக்கட்டுமேனு குட்டி குட்டியா அதை அப்படியே சூடா இருக்கும் போதே கட் பண்ணிட்டேன். நீங்க கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் எடுத்துனீங்கன்னா அது நல்லா கொஞ்சம்
அதோட அதனால செட் ஆயிடும். ஓகேயா? ஸோ எனக்கு வந்துட்டு உதிரெல்லாம் இல்ல, ரொம்ப ஹார்டாவும் இல்ல. இங்க பாருங்க, தெரியுதா? தெரியுதா? ரொம்ப ஹார்டாலாம் இல்ல, நல்லா தான் இருக்கு. சரி, நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். நைஸ், நாட் பேட். பட் ஏதோ கொஞ்சம் ஹெல்தியா செஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் மனசு திருப்தி ஆயிடுச்சு. மேபி அந்த பவுடர்னால கூட இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம வந்து ராகில பண்ணும்போது இதே குவான்டிட்டி இதே தான் போடுவேன், சூப்பரா வந்தது. மேபி அந்த அந்த ஃப்ளார் மாத்துனதுனால மில்லட்டுக்கு மாத்தின, மேபி அதனால அப்படி ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் டேஸ்ட் வைஸ் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக் தான் இது எனக்கு. ஓகே, இது வந்து இப்போ வந்து சொதப்பெல்லாம் இல்லை, சாப்பிட்ற மாதிரி டேஸ்டாக தான் இருக்கு. எங்க பாட்டி கூப்பிடுவோம், எப்படி இருக்குன்னு கேட்கலாம். பாட்டி, பியூட்டிஃபுல் லேடி இஸ் கம்மிங். கம்மியார் பாட்டி. நான் வந்துட்டு ப்ரௌனி செஞ்சேன். இங்க பாரு, நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்றியா? கொடு. நான் உனக்கு விட்டுறேன். நல்லா இருக்கு. இவங்களுக்கு சாக்லேட்டே பிடிக்காது, எப்படி கதை கொடுக்குறாங்க? வீடியோக்காக ஒன்றும் சொல்லல, நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு. நிஜமா? நிஜமா? ஓகே, நம்ம வந்துட்டு குவாலிட்டி டெஸ்ட்ல இருந்து பாஸ் பண்ணிட்டோம். டேஸ்ட் நல்லா இருக்குன்ட்டாங்க. ஸோ மக்களே நம்பிருங்க, நான் பண்ணதை நான் நல்லா இருக்குன்னு சொல்றதுல எதுவும் இல்லை. சாப்பிட்டு பாக்குறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். இவங்க எது சொன்னா என்ன பண்ணாலும் குறை சொல்றாரு, பட் அவங்களே வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. பட் ராகில பண்ணி பாருங்க, கண்டிப்பா இது வந்துட்டு பெர்ஃபெக்ட் டெக்ஸ்சர்ல வரும். மேபி கோபம் ஒருத்தன் எதுவுமே சாப்பிடாம வேர்த்து விறுவிறுத்து போய் உட்கார்ந்துருக்கானுங்கிற சிந்தனை எவனுக்காச்சும் இருக்கா? மேபி நாங்க மில்லட்ல பண்ண அந்த பவுடர் வச்சு பண்ண மாட்டேன். மில்லட்ல மறைச்சோம்ல, நீ கூட வீடியோ போட்டு பேசினியே, அதை வச்சு பண்ணேன். சரி, உனக்கும் கொஞ்சம் ஹெல்தியா அமையுமே. அதனால ராகில பண்ண இன்னும் சூப்பரா வரும். நீங்க அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. நான் மேபி இன்னொரு வீடியோல ராகில வச்சு கூட பெர்ஃபெக்டா உங்களுக்கு நான் பண்ணி காட்டுறேன். பட் இன்னைக்கு டெக்ஸ்சர் மட்டும் நான் வந்து அதிகமா போட்டேன்னு நினைக்கிறேன். எனக்கு அது வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் தண்ணியா இருக்கணும். இது வந்து ரொம்ப கட்டி ஆயிடுச்சு. என்னால என்ன மிஸ்டேக் பண்ணேன்னு எனக்கு தெரியல. பட் நான் ஆஸ் யூஷுவல் ராகில வச்சு பண்ணி கூட உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். இன்னைக்கு கடையை சாத்திட்டு கிளம்பலாம். உங்களை நான் வேற ஒரு வீடியோல சந்திக்கிறேன். Until then, it's bye-bye from Bye-bye. bye-bye from Bobby and Bye-bye. Aarti.